எவ்வளோ பிளேஸ் இருக்குது. பஞ்சாயத்து ஆஃபீஸ் வந்து ஓல்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது. அது டேமேஜ் கண்டிஷன் தான். அது இடிச்சிட்டு கூட கட்டியிருக்கலாம். ஆனால் ஸ்கூலுக்குள்ளார கொண்டு வராங்க. இல்லை அடிப்படை வசதியே கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கல் குப்பை அதான் கொட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டேங்க் இருக்குது. டேங்க் வந்து கிளியர் மெயின்டெனன்ஸ் கிடையாது. டேமேஜ் கண்டிஷனில் இருக்குது. ரொம்ப டேமேஜஸ் ஒஸ்ட்டாக தான் இருக்குது. பழைய பில்டிங்ஸ் அது நீர் தேக்க தொட்டி இருக்குது. இப்போ அது பழசு. இது புதுசாக கட்டியிருந்தாங்க. இதுவே கொஞ்சம் ஒரு 5 வருஷம் தான் ஆயிருக்கு. அதுவே ஃபுல்லாக டேமேஜ் தான் இருக்குது. அதை சரி பண்ணலை. அதே போல் இங்கே ஃபுல்லாக கொட்டி தூரம் வேஸ்டேஜ் எல்லாமே கொட்டி வச்சுருக்காங்க. இந்த காம்பவுண்டுக்குள்ளே வேஸ்டேஜ் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் தவிர்த்து அதை பண்ணி வச்சுருக்காங்க. என்ன மிரட்டல் தூண்டுதல் பேரில் என்னை வந்து மிரட்டினாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி நீ பண்ணனா உனக்கு இதே வேறு மாதிரி ஒன்று பண்ணிவிடுவேன், ஆளை வச்சு மிரட்டுவேன், ஆளை வச்சு அடிப்பேன் உதைப்பேன்னு சொல்லி பிள்ளை மிரட்டல். வேளாண்கள் கிராமத்தில் நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு பாருங்கள். ஒரு தெருவில் கூட தண்ணி நிற்காத இடம் இருக்காது, சீர் இல்லாத இடம் இருக்காது. இந்த ஸ்கூலுக்குள்ளார இருக்கிறது மொத்தமே வந்து 48 சென்ட் தான் இருக்குது. இந்த ஸ்கூலுக்குள்ளார பஞ்சாயத்து ஆஃபீஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. அது என்னென்னா ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு கவர்மெண்ட் பில்டிங் வருது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சோம். ஸ்கூலுக்கானது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, பசங்களுக்கு எதாவது செய்கிறாங்கன்னு சொல்லி தான் நினச்சோம். என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் பஞ்சாயத்து ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு 40 லட்ச ரூபா சேங்ஷன் ஆயிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பிளேஸ் இருக்குது. பஞ்சாயத்து ஆஃபீஸ் வந்து ஓல்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது. அது டேமேஜ் கண்டிஷன் தான். அது இடிச்சிட்டு கூட கட்டியிருக்கலாம். ஆனால் ஸ்கூலுக்குள்ளார கொண்டு வராங்க. இந்த ஸ்கூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 40 இயர்ஸாக வந்து ரன் ஆகிருக்கு. 30 to 40 இயர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. என்னோட அக்கா எல்லாமே இங்கே தான் படித்தாங்க. ஏன்னா எல்லாம் படித்தாங்க, நல்லா போயிட்டுருக்கு. என்னென்னா இதில் வந்து ஸ்கூலில் வந்து 300லேருந்து 400 பசங்க அரௌண்டு வந்து 400க்கு மேலே பசங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மெயின்டெனன்ஸ் வந்து வசதி இல்லை, அடிப்படை வசதியே கிடையாது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செங்கல் குப்பை அதான் கொட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டேங்க் இருக்குது. டேங்க் வந்து கிளியர் மெயின்டெனன்ஸ் கிடையாது. டேமேஜ் கண்டிஷனில் இருக்குது. அது எதனா சரி பண்ணி தந்துருக்கலாம், இடிச்சிட்டு இருக்கலாம். ஆபத்தான விஷயம் நிறையா இருக்குது இங்கே. அது எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் எதுவுமே கிடையாது. ஸ்கூலோட காம்பவுண்டுக்குள்ளார பஞ்சாயத்து ஆஃபீஸ் கட்டுறதுக்கு இதுவும் இல்லை, அடிப்படை வசதி ப்ளே கிரவுண்டே கிடையாது. சின்னதாக நாங்களாக ட்ரை பண்ணி ஏதோ ஒரு போராடி ஹெட் மாஸ்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கி யார்கிட்ட பர்மிஷன் வாங்கியோ வாலிபால் போஸ்ட்டு பசங்களுக்காக நட்டோம். அதையும் டேமேஜ் பண்ணிட்டாங்க ஒரு டைம். செகண்ட் டைமு மறுபடியும் பர்மிஷன் வாங்கி தான் நட்டோம். அதுக்கும் ஏன் விளாட்றீங்க எதாவது பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. இந்த மரம் எல்லாமே நாங்கள் தான் நட்டது. அரௌண்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 50 மரத்துக்கு மேலே நட்டோம். ஆனால் 50 மரம் கிடையாது. இருந்த மரத்தையும் மறுபடியும் வெட்டி எடுத்துட்டாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் மறுபடியும் ஆனால் செய்வோம், கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் இருப்போம். இந்த முறைகேடை வந்து நீங்கள் உங்கள் அமைச்சர்கிட்டையும் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் முறையிட்டீங்களா? சார் ஆல்ரெடி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சார். அண்ணா வந்து இருக்காங்க, அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். இன்ஃபார்ம் பண்ணதுக்கு எல்லாம் ஸ்டே வாங்கிட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ராசஸ் இல்லாமல் எதுவும் நடக்காமல் இருக்குது. ஆக்சுவலாக இது ப்ராசஸ் நடத்துறதுக்கு முன்னாடி இங்கே ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்சுவலாக கேட்டிருந்தோம். அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடையாது, எதுவும் பண்ணுறது கிடையாது. எதாவது வந்து கேட்டால் இன்னும் உன்னால் முடிஞ்சது வேணால் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ரெஸ்பான்ஸ் எல்லாமே. நீங்கள் இதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்குள்ளான காரணம் என்ன? இது கலெக்டர் ஆஃபீஸில் வந்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையா? கலெக்டர் நினச்சிருந்தா இதை செஞ்சுருக்கலாம். ஸோ இது அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்கள் மனுவாக கொடுத்து ரெக்வஸ்ட்டாக கொடுத்து எல்லாருக்கும் சொல்லி எல்லாருக்கும் இந்த விஷயத்தை தெரிவித்து எந்த ஒரு செயல்பாடுகளும் எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை. அதன் காரணத்தில் ஹைகோர்ட் முறையிட்டு இதுக்கு ஸ்டே வாங்கி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ இதை எதிர்த்து ஒரு வீடியோ, இந்த வில்லேஜ் வீடியோ அதை எதிர்த்து அப்பீல் போயிருக்காங்களா. ஸோ அப்பீல் இந்த காம்பவுண்டுக்குள்ளே, அதாவது பள்ளிக்கூடம்னா அது 500 சதுர மீட்டர் முதல் 1000 சதுர மீட்டர் வரை இருக்கணும்னு சொல்லி ஆர்டர்ஸ் இருக்குது, சட்டத்திலே இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இது வந்து குறைஞ்ச அளவு மட்டுமே இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து குறைஞ்ச அளவு தான் விளையாட்டு ப்ளே கிரவுண்டே இருக்குது. 175 சதுர மீட்டர் தான் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இது வந்து நடக்கக்கூடாத சம்பவம். ஸோ இதை செஞ்சுருக்காங்க. இதை முற்றிலும் வந்து தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து கோர்ட்டில் உங்களுக்கு ஸ்டே ஆர்டர் கொடுக்கும்போது நீதிபதி அவர்கள் எந்த பாயிண்டை சொல்லி உங்களுக்கு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க? இது வந்து சரியான பொதுவான இன்டென்ஷனான கேஸு அப்படின்னும் போது இது வேலிடான மேட்ரு அப்படின்னும் போது அவர் ஈஸியாக நமக்கு கொடுத்துட்டாரு. இதை எதிர்த்து அவங்க வீடியோவே போயிருக்காரு. அப்படின்னும் போது என்ன கான்செப்டில் போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ கோர்ட் தான் டிசைட் பண்ணுவோம். இதில் அமைச்சர் அவர்களோட தலையீடு அல்லது சட்டமன்ற உறுப்பினரோட தலையீடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும் சார். இந்த சட்டமன்ற எம்எல்ஏ கண்டிப்பாக இருக்கும்.
அவரோட தலையீடு இதில் கண்டிப்பாக கண்டிப்பாக நினைக்கிறீங்க. இருக்கும். இதுக்கு பின்னாடி இந்த நீர் தொட்டிலாம் இருக்குது, அந்த நீர் தொட்டியோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது? அதோட ரொம்ப management. டேமேஜஸ் அந்த ஒஸ்ட்டாக தான் இருக்குது. பழைய பில்டிங்ஸ் அது நீர் தேக்க தொட்டி இருக்குது. இப்போ அது பழசு. இது புதுசாக கட்டியிருந்தாங்க. இதுவே கொஞ்சம் ஒரு 5 வருஷம் 5 வருஷம் தான் ஆயிருக்கு. அதுவே ஃபுல்லாக டேமேஜாக தான் இருக்குது. அதை சரி பண்ணலை. அதே போல் இங்கே ஃபுல்லாக கொட்டி இதுலாம் வேஸ்டேஜ் எல்லாமே கொட்டி வச்சுருக்காங்க. இந்த காம்பவுண்டுக்குள்ளே வேஸ்டேஜ் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் தவிர்த்து அதை பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து யார் காரணம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக சொல்கிறாங்க. அவர் தான் எடுத்ததாக சொல்லி என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் வந்து பேசினாங்க. என்ன மிரட்டல் தூண்டுதலின் பேரில் என்னை வந்து மிரட்டினாங்க. ஸோ அப்படின்னும்போது நான் சட்டப்படி நான் மேற்கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இந்த ரிட்டு நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது அச்சுறுத்தல் இருந்துச்சா? ஆமாம் இருந்தது. கொலை மிரட்டல் விட்டாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி நீ பண்ணனா உனக்கு இதே வேறு மாதிரி ஒன்று பண்ணிவிடுவேன், ஆளை வச்சு மிரட்டுவேன், ஆளை வச்சு அடிப்பேன் பற்றிப்பேன்னு சொல்லி கொலை மிரட்டல் விட்டேன். இதில் இந்த ரிட்டு வாங்குறதுலையோ அல்ல இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு எதுவும் உள்நோக்கம் இருக்குதா? எனக்கு உள்நோக்கம் இல்லை. பொதுப்படியாக நான் இந்த ஸ்கூலில் படித்தேன். இந்த ஸ்கூலில் படித்து ஒரு போலீஸ் ஆகிருக்காங்க, அட்வொகேட் ஆகிருக்கேன். ஸோ அப்படின்னும் போது என்னுடைய பொதுநல வழக்கு தான் இது. பொதுநல வழக்கு. ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கணும். டேங்க் ஃபஸ்ட்டு நம்ம அடிப்படை வந்து தண்ணி தான் சொல்லுவோம். இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு 10 days ஒன்ஸ் அது வந்து க்ளீன் பண்ணலாம். மேலே ஏறி பார்த்தா தெரியும். எங்கள் அப்பா வந்து வார்டு மெம்பராக தான் இருந்திருக்காரு. ஆக்சுவலாக அந்த டைமில் எங்கள் அப்பாவே வந்து வார்டு மெம்பராக இருந்தாலுமே ப்ளீச்சிங் பவுடரோ நெக்ஸ்ட் திங்ஸை வாங்கிட்டு வந்து உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக பல வருஷமாக க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ போய் பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். தண்ணி ஃபுல்லாக மங்கலாக வரும். என்னன்னு சொல்லி கேட்டால் ஏரியில் வந்து கிணறு இருக்குது, தண்ணி கலந்துருச்சு, காயில் போயிடுச்சு, தண்ணி வராது, காயில் போயிடுச்சு, அந்த மாதிரி பல ரீசன் சொல்லுவாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கேட்டால் ஒரு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸே இருக்காது சார். அதுதான் சார். இன்னொன்று 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊர் சைடில் ஏரி வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஏரி வேலைக்கு ஆளுங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபா இங்கே இந்த கீழ்வனத்து தொகுதியில் வேளாணந்தல் கிராமத்தில் வாங்கியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் நீங்கள் வர தேவையில்ல, நாங்களே தூர் வரையிறோம், எல்லாம் பண்ணிடுறோம். அப்புறம் எதுக்கு போயிட்டு எல்லாருக்கும் வேலை வச்சுட்டு அந்த வேலைக்கு விவசாயம் பண்ணிட்டு போயிடலாம்ல, எல்லாருக்கும் போயிட்டு எல்லாம் வேலை செய்வாங்கள்ல. ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் அதானே. அது எதுக்கு அந்த 200 ரூபா வாங்கணும்? உங்கள் சட்டமன்ற தொகுதியோட அடிப்படை வசதிகள் எப்படி இருக்குது? அதான் சார், தண்ணியே கிடைக்கிறது இல்லை சார். ரோடு, மின்சாரம், தண்ணி கிடைக்கிறது கிடையாது. ரோடு ஃபுல்லாக டேமேஜாக இருக்குமே. இந்த வேளாண் கிராமத்தில் நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு பாருங்கள், ஒரு தெருவில் கூட தண்ணி நிற்காத இடம் இருக்காது, சேறு இல்லாத இடம் இருக்காது. அதுக்காக எத்தனையோ டைம் நம்ம போயிட்டு இது பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அடிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா கிராம சபான்னு ஒன்று இந்த கிராமத்தில் நடக்கிறதே கிடையாது. வந்த ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் வச்சாங்க. பசங்கள்லாம் போயிட்டு நின்னோம், கொஸ்டின் ரைஸ் பண்ணோம், எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 100 நாள் வேலை திட்டம்னு சொல்கிறீங்களா, ஆகஸ்ட் 15 வருவாங்க. 10 பேர் யாருன்னு தெரியாது, வயசானவங்க மறைமுகமாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறது. மறைமுகமான ஏரியாவில் வைக்கிறது. அதாவது நடத்துங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டாலுமே அது செய்யறதே கிடையாது. இது வரைக்கும் அந்த 5 வருஷம் நோ யூஸ். ஒரே டைம் தான் இது எங்களுக்கு தெரிஞ்ச கிராம சபான்னு சொல்லிட்டு அறிவிச்சு நடத்துறது ஒரே டைம் தான். இது வரைக்கும் ஒரு டைம் கூட அதை தாண்டி நடத்துறது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு தேவையான நாங்கள் அவங்க தானே கேட்டு வாங்க முடியும். உங்களுடன் முதல்வர் சொல்லி இப்போ ஒரு புதுசாக ஒரு முதலமைச்சர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. நம்மளுடைய கோரிக்கைகள் என்ன உண்டோ, குறைகள் என்ன உண்டோ தீர்க்கிறதுக்கு ஒரு அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் இந்த இது கொண்டு போகிறீங்களா, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகிறீங்களா? எந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலும் ஒன்றும் நடக்குது. நம்ம கால் பண்ணாலும் யார் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க சார்? ஃபஸ்ட்டு இங்கே இருக்கவங்க, இந்த ஊரில் இருக்கவங்க, தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு மெம்பரு, கவுன்சிலர், ஃபஸ்ட்டு இவங்க நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதாங்க சார். இப்போ அங்கே எது வேணால் சொல்லலாம், போய் பாருங்கன்னு சொல்லலாம், அங்கே சொல்லிடலாம், சொல்லி கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது, சொல்லி கூட இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து அதுக்கான ப்ராப்பராக ஏன் நடத்துறதே இவங்க தான். யார் வந்து பார்ப்பாங்க? இவங்ககிட்ட சொல்லிட்டா இவங்களே வந்து ஓகே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் நிற்க வச்சு, வயசானவங்க நிற்க வச்சு, இல்லை அவங்களுக்கு சொந்தக்காரங்களை நிற்க வச்சு பண்ணிட்டு போகிறேன். எங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது இதில் அதிகாரிகளோட பங்கு என்னவா இருக்கு நினைக்கிறீங்க? அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்களா? கலெக்டர், உங்கள் சேர்மன் சம்மந்தப்பட்ட அவங்கள்ட்ட? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லா தெரியாது. நான் வந்து அண்ணாட்ட தான் கேட்டேன், இந்த மாதிரி இருக்கு என்னன்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. நானும் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர், நான் ஏசி டெக்னீஷியன். நான் அவர் வீட்டில் ஏசி மாட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி நான் கேட்டேன். நான் வீடியோ வந்து விசாரிச்சுட்டு வரேன், எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னார். நான் கேட்டுட்டு அவர் வந்ததுக்கப்புறம் அவருக்கு கால் பண்ண எடுக்கல. நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க, டிவிக்கையும் உங்களோட சாய்ஸாக இருக்குது சார். இப்போ உங்களோட யங்ஸ்டர் மத்தியில் இப்போ 2026 தேர்தல் அறிக்கையில் இந்த இலவசங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இலவசம் தேவைப்படும் நினைக்கிறீங்களா? எனக்கு கிடையாது, இலவசமே தேவையில்ல சார். என் காசு எடுத்து எனக்கே கொடுக்குது, அது பேர் இலவசம் கிடையாது சார். ஏன் நான் வரி கட்டுறேன், வீட்டு வரி கட்டுறேன், குழா வரி கட்டுறேன், டேக்ஸ், ரோட் டேக்ஸ் கட்டுறேன், எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ் கட்டுறேன், பஸ்ஸுக்கு நான் பே பண்ணி தான் போகிறேன், பெட்ரோலுக்கு நான் டேக்ஸ் பே பண்ணேன், எல்லாத்தையும் டேக்ஸ். என் காசு எடுத்து எனக்கே கொடுக்குது பேர் இலவசம் கிடையாது. இல்லை, இலவசமே தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டேன்.